தொட்டா பரவுமோங்கிற பயத்தில் மிச்சவங்க நினச்சிருவாங்களோங்கிற பயத்துலையும் இன்னொரு சில பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தோலில் வெள்ளை வெள்ளையான ஸ்கின் கலர் இழந்த இடங்கள் இருக்குதா? இந்த மாதிரி தோல் தன்னோட நிறத்தை தயாரிக்கிற மெக்கானிசமில் இருக்கிற இஷ்யூஸ்னால வர வியாதி வெட்டிலிகோ. இந்த வெட்டிலிகோ வியாதி இருக்கும்போது மிச்சவங்களோட தோலோட நம்மளோட தோல் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனாலே நிறைய பேர் செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. அது இல்லாமல் இது தொட்டா பரவுமோங்கிற பயத்தில் மிச்சவங்க நினச்சிருவாங்களோங்கிற பயத்துலையும் இன்னொரு சில பேர் இருப்பாங்க. வெட்டிலிகோ தொட்டா பரவுற வியாதி கிடையாது, கண்டேஜியஸ் கிடையாது. பட் நம்ம ஒரு புது இடத்துல போகும்போது நம்ம தோல் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால ஏற்படுற செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது எக்ஸ்பெக்டட் தான். பட் நம்ம அதை கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஒரு புது இடத்துல நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம மிச்சவங்களை நடத்துகிற விதம், நம்ம ஸ்மைல், கான்ஃபிடென்ஸ், நம்மளுடைய கம்பேஷன் இதெல்லாம் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் கம்பேர்ட் டு அவர் ப்ரெசன்ஸ். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டில் நம்மளுடைய அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் இது ஏன் நமக்கு மட்டும் வருது அப்படின்னு நினச்சிட்டு சோகமாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணும். விட்லிகோவுக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட்ஸை கண்டிப்பாக எடுத்து இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் விட்லிகோ இருக்கிறதுனால உங்கள் உடம்புல எதுவும் குறை இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த விட்லிகோனால உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கிற சிரமங்கள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையோடு இருக்கிற மிச்சவங்க நடத்துகிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் பேசி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறது கற்றுக்கலாம். விட்லிகோ இஸ் நாட் த எண்ட் ஆஃப் யுவர் வேர்ல்டு. இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் தான், நாட் யுவர் கம்ப்ளீட் லைஃப்.